குடும்பத்திற்குள்ளே இருக்கிற நாம், நமக்குள்ளே சில பொறுப்புகள் இருக்கிறது. நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வேலை ஒரு குடும்பத்தில் ஒன்று இருக்கிறது. அது என்ன? ஸ்பிரிச்சுவலா நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இது ஒரு தகப்பனுக்கோ ஒரு மனைவிக்கென்று அல்ல, இது பொதுவாய் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், இங்க இருக்கிற கணவர்களுக்காக, மனைவிகளுக்காக, எல்லாருக்கும் இது ஏற்ற காரியங்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன். முதலாவது நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் 1 அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த இடத்துல யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்துனா உன் குடும்பத்தோட அப்படின்ற அர்த்தம். அது நீ மாத்திரமல்ல, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு அப்படின்றார். குடியிருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு எல்லைக்குள்ளே அங்கே என்ன செய்கிறாரு? அங்கே ஆண்டவர் யாக்கோபை அங்கே வாழும்படி கர்த்தர் அங்கே ஒரு கட்டளையை, ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். முதலாவது நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு குறித்த எல்லைகளுக்குள்ளே முதலாவது வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நமக்கு குறித்திருக்கிற எல்லைகள் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய எல்லைகளுக்குள் நாம் இருந்தால் நாம் அவருடைய சித்தங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஏன் இந்த யாக்கோபை பெத்தேலுக்கு போகும்படி சொன்னார் என்றால், நான் சொல்லுகிறேன், பெத்தேல் என்றால் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம், தேவனோடு சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். யாக்கோபே, கர்த்தரை விட்டு நீ விலகி போவது அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ எழுந்து உன் குடும்பமா நீ பெத்தேலுக்குள்ள போய் தங்கியிருன்றார். ஏன்னா கர்த்தர் அங்கேதான் உன்னோடு இடைபடுவார். கர்த்தர் அங்கேதான் உன் கூட பேசுவார். அங்கதான் ஆண்டவனோடு கூட உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் உன் எல்லையை குறித்தும் ஆண்டவர் பேச முடியும். அன்புக்குரியவர்களே, முதலாவது நீங்கள் நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் குறித்த எல்லைகளுக்குள்ளே வாழும் அனுபவத்தை முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவனை எகிப்துக்கு போகாதனார். எல்லையை உன்னை வச்சிருந்தார், நீ அந்த இடத்துக்கு போக கூடாது. ஈசாக்குக்கும் கர்த்தர் அதை தான் வெளிப்படுத்தினார். ஒரு எல்லையை விட்டு நீ போகக்கூடாதுன்றார். அது நான் சொல்றேன் பாருங்க, நம்முடைய வேலை, நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்குள் அடங்கி இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தருடைய சித்தம் வேத வசனத்தின் அடிப்படையில், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் செயல்படுகிற எந்த ஒரு காரியமும் அது கர்த்தர் நமக்கு குறித்த எல்லையில் வாழ்கிற அனுபவம். இங்கே யாக்கோபை அவன் சிதறி ஓடுகிறான், லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். தகப்பனுக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் பயந்து அவன் பயந்து தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடி அவன் அப்படி வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை யாக்கோபே, நீ அங்கே பெற்ற ஆசீர்வாதம் அது உனக்கு நிலையானதல்ல. நீ அங்கு சம்பாதித்த உன் சம்பத்துகள் அது உனக்கு பெரிதானதல்ல. யாக்கோபே, நீ இஸ்ரவேலாய் மாறணும்னா பெத்தேலுக்கு வரணும். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நீ ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா நீ தேவ சமூகத்தை நீ நோக்கி பார்க்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பமாய் முதலாவது உங்கள் எல்லை, கர்த்தர் குறித்த எல்லையில் வாழ முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள்.